வாழ்வில் முன்னேற்போக்கும் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டியோடைய எக்ஸ்பைரி டேயில் நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம், மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகிட்டுருக்கு அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பயாஸ்ட் சைட்டில் பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் பக்கம் தான் இருக்கும். ஸோ ட்ரெண்டிங் வந்து நமக்கு லாஸ்ட் ஃபியூ டேஸாக மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஒரு சைட்வேஸில் போயிட்டுருக்கு. நீங்கள் டே கேண்டலில் பார்த்தா தெரியும். ஸோ இப்போதைக்கு நம்ம 5 மினிட்ஸில் பார்த்துட்ருக்கோம். ஸோ 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வாரமாக கிட்டத்தட்ட 10 நாளாக வந்து நமக்கு மார்க்கெட் என்ன ஆயிருக்குன்னா ஒரு அப்வர்ட் மொமெண்டமில் தான் மார்க்கெட் போயிருக்கு. ஸோ அதில் நமக்கு இன்ட்ராடேயில் டவுன் சைடும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏற்படுத்திட்டு ஒரு டிமாண்ட் ஜோனை மட்டும் ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னா நான் ஸ்டாப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே தான் போயிட்டுருக்கு. ஸோ ஏன்னா சைட் வேஸில் இருக்கிறதுனால மார்க்கெட் அப்படி போயிட்டுருக்கு. நம்ம டேயோட சார்ட்டில் போய் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம டே கேண்டலை இங்கே செலக்ட் பண்ணுவோம். மார்க்கெட் இப்போதைக்கு கடந்த கொஞ்சம் நாளாக என்ன ஆகிட்டுருக்குன்னா இந்த ஒரு ஜோனில் நமக்கு சைட் வேஸில் போயிட்டுருக்கு. ஓவரால் மார்க்கெட் ட்ரெண்ட் என்னமோ டவுனில் தான். பட் இப்போதைக்கு கொஞ்சம் நாளாக மட்டும் நமக்கு இந்த ஒரு 1 வீக்காக சைட் வேஸில் போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு டிமாண்ட் ஜோனுக்கு மார்க்கெட் வந்ததுக்கப்புறம் அங்கேருந்து சின்ன ஒரு பாசிட்டிவில் போயிட்டு மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது. ஒரு சைட் வைஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு சப்ளை ரேஞ்சிலேருந்து மார்க்கெட் 1 செகண்ட் டவுன் வரலாம். ஸோ அதன்படி தான் இப்போதைக்கு மார்க்கெட் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறதுனால எந்த பக்கம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேஸில் என்ன நடந்திருக்கு அப்படின்றது தான் நம்ம பார்க்குறோம். ஸோ ப்ரீவியஸ் டேஸில் நம்ம பார்க்கும்போது நமக்கு மார்க்கெட் என்ன இருக்குன்னா நான் ஸ்டாப்பாக டவுன் வந்திருக்கு. ஸோ டவுன் வந்த மார்க்கெட் கிட்டத்தட்ட ஒரு ப்ரீவியஸ்லி இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் வந்துட்டு நமக்கு மார்க்கெட் உல்ட்டாகி மேலே போக ஆரம்பிச்சிருக்கு. ஒரு டபுள் பாட்டமை க்ரியேட் பண்ணி அழகாக ரெஸ்பெக்ட் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து மேலே போக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அப்படி போன மார்க்கெட்டும் இன்றைக்கி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பிவோட் ரேஞ்சில் மார்க்கெட் ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ நீங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு சப்போர்ட் இருக்குது, இங்கே ஒரு ரிஜெக்ஷன் இருக்குது. இங்கேருந்து டவுன் வர்றதுன்னா இங்கேயே நமக்கு உடச்சிட்டு டவுன் வந்திருக்கணும். பட் இந்த இடத்துலையும் நமக்கு ரிஜெக்ஷன். ஸோ மார்க்கெட் இங்கேருந்து மேலே போயிருக்கு. இப்படி இருக்கிற பட்சத்தில் மார்க்கெட் என்ன பண்ணணும்னா 1 செகண்ட் மேலே போயிட்டு தான் திரும்ப டவுன் வரதாங்க இருந்தால் வரணும். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம யூட்டிலைஸ் பண்ணி கால் ஆப்ஷனில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கான ப்ராஃபிட் வந்து ஒரு அளவுக்கு ரிலையபிளாக வரதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த சைடில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன போட்டிருக்கோன்னா 22,400 கால் ஆப்ஷன் எடுத்திருக்கோம். ஸோ அது வந்து எக்ஸாக்டாக நமக்கு லோலாம் க்ரியேட் பண்ணியிருக்கு. எக்ஸாக்ட்லி லோ வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 70 ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் வந்திருக்கு. ஹை வந்து 148 வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து டவுன். ஸோ 70 ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு மார்க்கெட் என்ன இருக்குன்னா சஸ்டெயின் பண்ணியிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய நமக்கு ஒரு லோவர் ஹையை மார்க்கெட் பிரேக் பண்ணியிருக்கு. இதுவும் வந்து நமக்கு பக்காவான ஒரு பேட்டர்ன். ஸோ பேட்டர்னை மார்க்கெட் பிரேக் பண்ணியிருக்கு. பிரேக் பண்ணதும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு டிமாண்ட் ஜோனை நமக்கு ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் மார்க்கெட்டை மேலே போக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ சப்போஸ் என்ட்ரிஸ் எல்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம எங்கே கன்ஃபர்மேஷன் எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே ஒரு ஸ்ட்ராங் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கா. இந்த கேண்டில் தான் வந்து நமக்கு ஒரு டிமாண்ட் ஜோனாக நம்ம கன்சிடர் பண்ணி ஆகணும். இங்கேருந்து மார்க்கெட் மேலே போனாலும் திரும்ப இந்த ஜோனுக்குள்ளே மார்க்கெட் வரும்போது எங்கே வேணாலும் நம்ம ஆர்டர் எடுக்கலாம். ஸோ இல்லை ஒரு கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் ஆர்டர் எடுக்கணும் அப்படின்னு நினச்சா கூட ஸோ இந்த க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் எடுக்கலாம். இல்லைனா இந்த பாடிக்குள்ளேயே நீங்கள் எங்கே வேணாலும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ ரியலிஸ்டிக்கான என்ட்ரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 100 to ஒரு 1 or 3 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஆர்டர் எடுக்கலாம். ஸோ எப்படி பார்த்தாலும் ரிஸ்க் உங்களுக்கு ஒரு 10 பாயிண்டில் இருக்கும். ஸோ இந்த ஒரு 10 பாயிண்ட்டுன்னு நம்ம நினச்சா கூட இங்கேருந்து நமக்கு இதுவே கிட்டத்தட்ட ஒரு 20 பாயிண்ட் 25 பாயிண்ட் கிட்ட ப்ராஃபிட்டில் தான் போயிட்டுருக்கு. ஸோ நமக்கு ரிஸ்க் பார்த்திங்கன்னா 10 பாயிண்ட்ஸ் இருக்கும். பர்சன்டேஜ் வைஸில் நமக்கு 10% ரிஸ்க்கு. ப்ராஃபிட் வைஸில் நமக்கு இப்போதைக்கு 24-25% கிட்ட ப்ராஃபிட்டில் இருக்குது. நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வந்து 45-40% மினிமம் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ நம்மளோட மேக்ஸிமம் வந்து 90 அதுக்கும் மேலே மார்க்கெட் எவ்வளோ வேணாலும் தரலாம். ஸோ நம்ம ரியலிஸ்டிக்காக எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேஃப் ஜோன்ஸ் டார்கெட் ஜோன்ஸ் எங்கெல்லாம் ப்ளேஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த டேவோடைய ஓப்பனிங் கேண்டில்லேருந்து, ஏன்னா மார்க்கெட்டிங் இருந்தால் நமக்கு ரிஜெக்ஷனும் இருக்குது. ஸோ இந்த ஜோன்ஸ்லேருந்துலாம் நம்ம என்ன பண்ணலாம், இது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ஜோனாக வந்து நம்ம கன்சிடர் பண்ணி இந்த ரேஞ்சஸ்க்குள்ளே தாராளமாக எக்ஸிட் பண்ணலாம். ஸோ ஒருவேளை இந்த ஸ்பாட்டில் நமக்கு என்ட்ரி இருந்தது அப்படின்னா நமக்கு 40 to 46 பாயிண்ட் ஈஸி ப்ராஃபிட். ஸோ நம்ம ஆர்டர் நமக்கு ட்ரிகர் ஆனது பார்த்திங்கன்னா கரெக்டாக 97 பாயிண்ட் சம்திங்லாம் ட்ரிகர் ஆகிருக்கு. ஸோ அங்கேருந்து நமக்கு இப்போதைக்கு ஒரு 46% கிட்ட ப்ராஃபிட்டில் இருக்குது. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் டார்கெட் இங்கே சப்போஸ் இந்த மாதிரி ஜோனில் உங்களுக்கு ஏதாவது ரிஜெக்ஷன்ஸ் இருக்குது, இல்லை ஒரு கேண்டில்ஸ் இந்த மாதிரி ரெட்டாக ஃபார்ம் ஆகுது அப்படி ஒரு வேளை கம்ப்ளீட் ஆகுச்சு அப்படின்னா கூட என்ன பண்ணலாம், நீங்கள் க்ளோஸ் தாராளமாக எக்ஸிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா ஒரு 40%ன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் ஒரு 10,000 அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணாலே இதிலே ஒரு 4,000 நமக்கு ப்ராஃபிட் வந்துடும். ரிஸ்க் பார்த்திங்கன்னா அதே 1,000 கிட்ட நமக்கு ரிஸ்க் இருக்க போகுது. ஸோ 1:4 வந்து சாதாரண விஷயம் இல்லை. இப்போ என்னோடய ரிஸ்க் செட்டப் படி பார்த்திங்கன்னா எனக்கு 1:11 வரைக்கும் இந்த ரிஸ்க் செட்டப் இருக்குது. ஸோ இப்போதைக்கு நம்ம அச்சீவ் பண்ணது எக்ஸாக்ட்லி 1:10 அடிச்சிருக்கு. நம்மளோட இஷ்டம் தான் மார்க்கெட்டில் எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணலாமா வேணாமான்னு நம்ம டிசைட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம எக்ஸாக்டாக நம்மளோட டார்கெட் ரேஞ்ச் வந்திருக்கு இல்லையா, இந்தமாதிரி ரேஞ்சஸில் ரிஜெக்ஷன் இருந்தால் கூட தாராளமாக புக் பண்ணலாம். நமக்கு இந்த சைட்லேயும் நான் நிஃப்டியை பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி பாடி கிட்ட வந்துடுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து ப்ராஃபிட் புக்கிங் ஜோன் தான். தாராளமாக வந்து எக்ஸிட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம்.
ஸோ எக்ஸாக்ட்லி நமக்கு இது ஒரு ப்ராஃபிட் லெவல். நீங்கள் தாராளமாக ப்ராஃபிட் வந்து புக் பண்ணுறவங்க பண்ணலாம். பிகாஸ் மார்க்கெட்டிங் வந்து நமக்கு ஒன்ஸ் அகெயின் டவுன் வந்துட்டும் போகலாம். இல்லை இந்த இடத்துல மார்க்கெட் கொஞ்சம் சின்னதாக இப்படி ஒரு கரெக்ஷன் ஃபார்ம் ஆகி இந்த இடத்த பிரேக் பண்ணிட்டு நான் ஸ்டாப்பாக மேலேயும் போகலாம். நமக்கு இன்னும் ஆஸ் பர் மார்க்கெட்டில் சினாரியோஸ் பார்த்தீங்கன்னா மேலே நமக்கு R1 ரேஞ்சும் இருக்குது. ஸோ இது வந்து பக்கா டார்கெட் லெவல், தென் R1 லெவல். ஏன்னா ப்ரீவியஸ்லி நமக்கு இந்த ரேஞ்சிலேருந்து மார்க்கெட் ரிஜெக்ஷனும் இருக்குது. தென் அடுத்த கட்ட டார்கெட்டாக வந்து நமக்கு 22,600. ஸோ ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் நமக்கு R1 அங்கே தான் இருக்குது. ஸோ 22,670 வரைக்கும் கூட நம்ம ப்ராஃபிட்டை ஹோல்ட் பண்ணுறதா இருந்தால் எடுத்துகிட்டு போகலாம். இல்லை ப்ராஃபிட்டை புக் பண்ணுறதா இருந்தாலும் தாராளமாக புக் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு லாட்டையோ 2 லாட்டையோ வந்து ட்ரையல் பண்ணிவிட்டு கூட எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இப்போ இந்த ரேஞ்சஸ்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸாக்ட்லி ப்ராஃபிட் வந்து எக்ஸாக்டாக புக் பண்ணுறதா இருந்தால் இந்த ரேஞ்சில் புக் பண்ணணும். ஸோ பக்காவான டார்கெட் ஸ்பாட். அங்கேருந்து மார்க்கெட்டில் ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. ஸோ அங்கேருந்து ஒரு சின்ன கரெக்ஷன். இப்போ இந்த ரேஞ்சஸ்க்குள்ளே மார்க்கெட் நின்றுச்சு அப்படின்னால் இங்கேருந்து நல்ல ஒரு ஹைக் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதை நம்ம ரொம்பலாம் யோசிச்சுலாம் பெருசாலாம் பண்ணல. ப்ரீவியஸ் டேவோடைய மார்க்கெட்டோடைய மூமெண்ட்ஸை பார்க்குறோம். மார்க்கெட் நமக்கு இங்கேருந்து உல்ட்டா ஒரு ரிவர்சல் பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ நான்ஸ்டாப்பாக ஒரு லோவர் ஐஸ் ஃபார்ம் பண்ணிட்டு இருந்த ஒரு மார்க்கெட்டு லோவர் லோவும் க்ரியேட் பண்ணியிருக்கு. அதை பிரேக் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே போயிருக்கு. இந்த ஸ்பாட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு டபுள் பாட்டமும் ஃபார்ம் ஆகிருக்கு. தென் ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு நான்ஸ்டாப்பாக மேலே போயிருக்கு. இந்த டேவும் பார்த்திங்கன்னா பிவோட் லெவல் மேலே இருக்குது. ஸோ டபுள் தி கன்ஃபர்மேஷன். இங்கேருந்து நம்ம தாராளமாக ஒரு சின்ன ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணி என்டர் ஆகலாம். ஸோ லோ ரிஸ்க் ஏரியான்னு பார்த்திங்கன்னா நம்ம இங்கெல்லாம் வந்து ஃபைன் பண்ணி உள்ளே என்டர் ஆகலாம். பட் இங்கே ஒரு பெரிய கேண்டலும் இருக்குது இல்லையா? ஸோ இந்த ஸ்பாட்டில் நமக்கு ஒரு பெரிய கேண்டலும் ஃபார்ம் ஆகிருக்கு. பிவோட் லெவல் மேலே தான் இருக்குது. பட் இருந்தாலும் திரும்ப S1க்கும் வரலாம். ஓகேவா? ஸோ அதனால் அவசரப்பட்டு போய் என்டர் ஆகிறதுக்கு பதிலாக இந்த ஸ்பாட்டில் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி மார்க்கெட்டில் இங்கே நல்ல ஒரு மொமெண்டம்ஸ் எதாவது ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஒரு ரீடெஸ்டிங் லெவலுக்கு வெயிட் பண்ணிவிட்டு ஆர்டரை எடுத்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட்டோட ப்ராபபிலிட்டி அதிகம். அதே நேரத்தில் ரிஸ்க்கு கம்மியாக தான் இருக்கும். ரிஸ்க்கே இல்லாத மார்க்கெட்டுன்னு எதுவுமே கிடையாது. எல்லாத்துலேயுமே ரிஸ்க் இருக்குது. பட் அட்லீஸ்ட் ஒரு கான்ஃபிடென்ட்டாக நம்ம வெயிட் பண்ணலாம். பிகாஸ் இந்த ஸ்பாட்லலாம் பார்த்திங்கன்னா நமக்கு மார்க்கெட் இன்னும் டவுன் வருமா வராதா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்லேயே எப்பயுமே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்பாட்டில் ஒரு மொமெண்டம் கேண்டில், தென் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கேண்டில் என்ன இருக்குது நமக்கு திரும்ப ஒரு ரிஜெக்ஷனோட ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் தான் வந்து நமக்கு கன்ஃபர்மேஷன். ஸோ இந்த ஸ்பாட்டில் மார்க்கெட் வந்து திரும்ப டவுன் வரல. இங்கேருந்து ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு இங்கேயே சஸ்டெயின் பண்ணியிருக்கு. ஒரு டிமாண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த டிமாண்ட்லேருந்து நமக்கு கேண்டில் இங்கே அழகாக ஃபார்ம் ஆகிருக்கான். ஸோ இதுதான் வந்து எக்ஸாக்டான ஒரு செட்டப்பாக இருக்கணும் நீங்கள் கன்ஃபர்மேஷன் பார்த்து என்டர் ஆகுறீங்க அப்படின்னா. பட் நமக்கு ஆல்ரெடி தெரியும் மார்க்கெட்டோட பக்கா என்ட்ரி ஸ்பாட். ஏன்னா இருக்கிறதுலே லோ ரிஸ்க் வந்து இந்த ஸ்பாட் தான். ஸோ இந்த ஸ்பாட்டுக்கு மார்க்கெட்டுக்குள்ளே வரும்போது நம்ம தாராளமாக ஆர்டர் எடுக்கிறதா இருந்தால் எடுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு பை எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தானாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் கன்ஃபர்மேஷன் ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அதுக்கு கீழே ரிஸ்க்கை வச்சுட்டே ட்ரேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரியலிஸ்டிக் ஸ்பாட்டில் டார்கெட்டை புக் பண்ண பழகிக்கோங்க. ஸோ நான் ஸ்டாப்பாக ஒரு சில ஸ்பாட்டை நீங்கள் புக் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 2-3 லாட் பை பண்ணும்போது 1 லாட்டோ 2 லாட்டோ ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கோங்க. இன்னும் 1 லாட் அந்த மாதிரி நீங்கள் ஹோல்ட் பண்ணி எவ்வளோ வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். சப்போஸ் இங்கேருந்து மார்க்கெட் வந்து சடனாக டவுன் வருது அப்படின்னா கூட நீங்கள் ஒரு இந்த லெவலில் கூட என்ன பண்ணலாம், ட்ரைலிங்கை சில போட்டு எக்ஸிட் பண்ணலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணவங்களாம் வந்து சப்போஸ் ரீஎன்ட்ரி போகிற மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த ஜோன்லலாம் வந்து ரீஎன்ட்ரிக்கான ஸ்பாட்டு இந்த ஜோனு, தென் இந்த ஜோன்லாம் வந்து ரீஎன்ட்ரிக்கான ஸ்பாட். ஸோ நம்ம ப்ரீவியஸ்லி சொன்ன மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ரேஞ்ச் வந்து இந்த பாடியிலேருந்து இது வரைக்கும். ஏன்னா நமக்கு அப்போ தான் வந்து ஸ்டாப் லாஸ் எல்லாம் ஹன் பண்ணிவிட்டு மார்க்கெட் போகணும். ஸோ எக்ஸாக்டான மொமெண்டம் கேண்டில். ஸோ இந்த ரிஜெக்ஷனில் தான் வந்து நமக்கு ஆர்டர் இருக்கணும். ஸோ இதுதான் வந்து ரியலிஸ்டிக்கான ஒரு ஸ்பாட்டு. பட் உள்ளே வரும்போது உங்களுக்கு கரெக்டாக இங்கே தான் மார்க்கெட் வந்து ட்ரிகர் ஆகணும்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது சடனாக ஒரு குயிக் மூவ்ஸ் இந்த ஸ்பாட்டில் நடக்கும். பட் இந்த ஸ்பாட் வரும்போது நீங்கள் ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிஸ்க் கம்மியாக இருக்கும். ஸோ ரியலிஸ்டிக்கான ஒரு ப்ராஃபிட் வந்து நம்ம எய்ம் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல இப்போ எனக்கு 5 பாயிண்ட் தான் ரிஸ்க். மேக்ஸிமம் ஒரு 5 to 8 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 பாயிண்ட்ஸ்னு எடுத்துக்க வேண்டியது தான். ஸோ இப்போதைக்கு எனக்கு ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 140 ரேஞ்சிலேருந்து 20 பாயிண்ட்ஸுக்கு மேலே மார்க்கெட் இருக்குது. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 60-50 பாயிண்ட்ஸுக்கும் மேலே இருக்குது. ஸோ இதுக்கு மேலே மார்க்கெட் என்ன தருதோ நம்ம தாராளமாக எடுத்துகிட்டு எக்ஸிட் பண்ணலாம். ஏன்னா இங்கே R1 ரேஞ்சும் இருக்குது. இந்த R1 ரேஞ்சுக்கு மார்க்கெட் வரும்போது ப்ராஃபிட்டை புக் பண்ணலாமா என்ன ஏதுன்னு பார்க்கணும். ஏன்னா இப்போ கரெக்டாக டேவோடைய ஹையில் இருக்குது. ஸோ இந்த ஸ்பாட்லேருந்துலாம் ரிஜெக்ஷன் மார்க்கெட் ஒரு வேளை வருது அப்படின்னா கூச்சப்படாமல் க்ளோஸ் பண்ணிடுங்க. இல்லை இதை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா இதை வந்து ஒரு ரீடெஸ்டிங் ஸ்பாட்டாக வச்சுட்டு திரும்ப இங்கேருந்து உள்ளே என்ட்ரு ஆகலாம். இது வந்து நமக்கு கால் ஆப்ஷனுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து கன்சிடர் பண்ணணும். இது ஸ்ட்ராட்டஜி வீடியோ இல்லை. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் நான் மெஞ்சி பண்ண எக்ஸ்பிளைன் பண்ணுறதால ஒரு 10 to 20 மினிட்ஸ்க்குள்ளே முடிச்சிடலாம். பட் இது லைவ் மார்க்கெட்டில் நான் என்ன ஃபீல் பண்ணுறேனோ, நான் எப்படி பார்த்து ஒரு ட்ரேடை கன்சிடர் பண்ணுறனோ அதுக்கான ஒரு இது தான் வீடியோ தான் இது.
இதெல்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு யூடியூப்லேயே நிறைய சோர்ஸஸ் இருக்குது. நீங்கள் தாராளமாக யூடியூப்லேயே பார்த்து கூட நிறையா லேர்ன் பண்ணிக்கலாம். பட் உடனே லேர்ன் பண்ணணும், நான் இந்த மாதமே லேர்ன் பண்ணிடணும், இந்த ஒரு 3 மாதத்தில் லேர்ன் பண்ணணும், ஒரு வருஷத்தில் லேர்ன் பண்ணணும்னு நினச்சி அப்படிலாம் வரவே முடியாது. ஏன்னா உங்கள் மைண்ட் செட் உங்கள் ஸ்கில் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. இது ஒன்றும் புக்கில் இருக்கிற மாதிரி கிடையாது. புக்கில் அப்படியே போட்டதை எடுத்துகிட்டு போய் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இங்கே நீங்கள் ஒரு தியரிட்டிக்கலாக தான் உங்களால் லேர்ன் பண்ண முடியும். நீங்கள் ப்ராக்டிக்கலி கற்றுக்கிட்டால் மட்டும்தான் வந்து மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ண முடியும். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நிறையா விஷயத்தை இதை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் அனுபவ ரீதியில் தான் நிறையா கற்றுக்க முடியுங்க. உங்களால் வெறும் புக்ஸை மட்டும் வச்சுட்டு இதில் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் தியரிட்டிக்கலி கற்றுக்கணும். அது உங்களுக்கு பேஸ் நாலேஜை தான் கொடுக்கும். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஸ்கில்லை டெவலப் பண்ணால் மட்டும்தான் ட்ரேடிங்கில் சஸ்டெயின் பண்ண முடியும். ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நாலேஜை டெவலப் பண்ணுறது இதில் முக்கியம் கிடையாது, ஸ்கில்லை டெவலப் பண்ணணும். ஸோ நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க, அதுலேருந்து நாலேஜை கேதர் பண்ணுங்கள். கேதர் பண்ணிவிட்டு எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுங்கள். எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து உங்களுக்கு ஸ்கில்ஸ் ஆனால் வரும். ஸோ ஸ்கில்ஸ் டெவலப் ஆனதுக்கப்புறம் தான் உங்களால் மார்க்கெட்டில் கன்சிஸ்டண்ட்டாக இருக்க முடியும். இதுக்கெல்லாம் எவ்வளோ நாள் ஆகுன்றது ஒவ்வொருத்தவங்களோட தனிப்பட்ட குவாலிட்டியை பொறுத்து. உங்களுக்கு ஒன்று இருக்கும், எனக்கு ஒன்று இருக்கும். இப்போ நான் வந்து சில வருஷத்தில் கற்றுக்கினேன் அப்படின்னா நீங்கள் சில மாதத்துலேயே கற்றுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்கும். சில பேர் எத்தனை வருஷம் ஆனாலும் கற்றுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரியும் இருக்கும். அப்போ நீங்கள் உங்களோட ஸ்கில்லுக்கு என்ன வருமோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ண பார்க்கலாம். இப்போ ட்ரேடிங் தான் வாழ்க்கை அப்படிலாம் கிடையாது. ட்ரேடிங்கை விற்று நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம அதெல்லாம் கூட கற்றுக்கிட்டு நல்லாவே பண்ணலாம். உங்களுக்கு என்ன ஸ்ட்ரென்த்துன்னு பாருங்கள். உங்களுக்கு ட்ரேடிங் நல்லா வருதுன்னா தாராளமாக பண்ணுங்கள். இன்வெஸ்டிங் நல்லா வருதுன்னா இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாவது பிஸ்னஸ்லாம் பண்ண முடியுது, சேல்ஸ் நல்லா பண்ணுவீங்கன்னா அப்போ சேல்ஸில் உள்ளே போங்க. இல்லை நல்லா பேசுவீங்க அப்படின்னா பேச்சு இதில் உள்ளே போங்க. நடிக்க தெரியும்னா நடிப்பில் உள்ளே போங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ஸ்கில்ஸை வந்து எடுத்துகிட்டு போகணும். நமக்கு என்ன வருமோ அதில் டெவலப் பண்ணி அதை ஸ்கேல் பண்ணணும். நமக்கு பல விஷயம் வருமா வராதான்னு நமக்கே தெரியாது. பட் அது எப்போ வரும், எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணால் தான் நமக்கே தெரிய வரும். அப்படி தான் நம்ம இங்கே பல பேரும் இருப்போம். நம்மளாம் வந்து மோஸ்ட் ஆஃப் த நம்ம வீட்டில் எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிறதுக்கு நம்மளை அனுப்புறது கிடையாது. கேட்டுங்களா? எல்லா கிளாஸுக்கும் நம்மளை அனுப்பி இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ் மாதிரி நம்மளை மோட்டிவேட்லாம் பெருசாலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம ஸ்கில்லை ஃபைன் பண்ணுறதுக்கே வந்து பல வருஷங்கள் ஆகும். அதுவும் நம்ம நல்லா வளர்ந்து நம்மளாக ஏர்ன் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளால் அதை ஃபைனும் பண்ண முடியும். ஸோ அஃப்கோர்ஸ் பேரண்ட்ஸை நம்ம இதெல்லாம் ப்ளேம் பண்ண முடியாது. ஸோ அவங்க சுச்சுவேஷன்ஸ் வேறு, அவங்க இருந்தக்கூடிய கால சூழ்நிலைகள் எல்லாமே வேறு. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு இப்போ நம்மளால் என்ன பண்ண முடியும். ஸோ ரைட் நவ் இது எல்லாமே நம்மளோட கையில் தான் இருக்குது இல்லைங்களா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட வாழ்க்கையை எடுத்துகிட்டு போங்க. ஸோ எல்லாத்தையும் ப்ளேம் பண்ணிட்டு உட்கார வேணாம். மார்க்கெட்டில் இப்போ எக்ஸாக்ட்லி பார்த்திங்கன்னா இது ஒரு T1 ஸ்பாட். ஆல்ரெடி இன்னும் டார்கெட் ஜோனில் தான் மார்க்கெட் இருக்குது. ஸோ பக்கா இந்த ஜோனுக்குள்ளே பார்த்திங்கன்னா T1 ஸ்பாட். ப்ராஃபிட் புக்கிங்லாம் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் எங்கே வேணாலும் பண்ணலாம். ஸோ நிஃப்டியில் இப்போதைக்கு நம்ம 22,550 புட் ஆப்ஷன் பார்த்துட்ருக்கோம். நிஃப்டியோட சார்ட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு டார்கெட் ரேஞ்சுக்கு மார்க்கெட் ஆல்ரெடி வந்திருக்கு இல்லையா. ஸோ இந்த இடத்துல நமக்கு ரிஜெக்ஷன் இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம், இங்கே மார்க்கெட் கொஞ்சம் செஷன் ஆகி திரும்ப இந்த ஸ்பாட்டில் இங்கே ஒரு ரிஜெக்ஷன் இருக்குது. திரும்ப ஒன் செகண்ட் இங்கே கன்ஃபர்மேஷன் கண்டலும் வந்திருக்கு. நமக்கு லோ ரிஸ்க்கான இடம். ஸோ அங்கேருந்தால் நம்ம ட்ரேட் எடுக்கிறதா இருந்தால் எடுக்கணும். இதெல்லாம் வந்து நமக்கு ஸ்கேல்பிங்கான ஸ்பாட்டு. ஸோ ஸ்கேல்பிங். ஸோ இந்த ஸ்கேல்பிங் ஸ்பாட்டில் நம்ம தாராளமாக ப்ராஃபிட்டை புக் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். சின்ன ப்ராஃபிட் தான், பட் இருந்தாலும் நல்லாவே வரும்னு சொல்லலாம். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே என்னென்னா நமக்கு பக்காவான ஸ்கேல்பிங் ஜோனு. இங்கேருந்து இங்கே ஒரு லோ ரிஸ்கில் ஹோல்ட் பண்ணால் கூட நமக்கு தாராளமாக ப்ராஃபிட் வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம், ஹோல்ட் பண்ணலாம். தென் டேவுடைய சப்போர்ட் இந்த ரேஞ்சுக்குள்ளே நம்ம எங்கே வேணாலும் ப்ராஃபிட்ஸை க்ளோஸ் பண்ணலாம். இல்லை பிவோட் ரேஞ்சஸ் போட்டு எக்ஸிட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். நமக்கு இவ்வளோ கன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஸோ ஜஸ்ட் நம்ம இப்போதைக்கு பிவோட்ஸை நிஃப்டியில் ஆன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த ரேஞ்ச் வரைக்கும் பிவோட்ஸ் இருக்கா. ஸோ டேவுடைய சப்போர்ட் நமக்கு எந்த ஜோன் வரைக்கும் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே நம்ம தாராளமாக ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஃபிப்னாக்கி யூஸ் பண்ணுறீங்கனாலும் இந்த ரேஞ்சஸ்க்குள்ளே க்ளோஸ் பண்ணலாம். பேஷன்ஸோட ஹோல்ட் பண்ணி ரீடெஸ்ட்லாம் வரும்போது கூட திரும்ப இந்த ஸ்பாட்லாம் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணலாம். ஸோ இன்னும் நமக்கு இன்னும் ஃபுல் பேட்டர்ன்ஸ் இன்னும் க்ரியேட் ஆகலாம். பட் இந்த மாதிரி ஃபார்ம் ஆச்சுன்னா நம்ம தாராளமாக ரீஎன்ட்ரிக்குள்ளே போயிட்டு புட் ஆப்ஷனில் கூட பெருசாகவும் எடுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தான். மார்க்கெட்டில் எப்படி க்ரியேட் ஆகுது என்ன எதுன்னு பார்த்துட்டு தான் நம்ம என்ட்ரு ஆகணும். இப்போ 5 மினிட்ஸ் சார்ட்டில் பார்த்தா நம்ம கன்ஃபர்மேஷனும் பண்ணணும். ஸோ 5 மினிட்ஸில் போய் பார்த்தா நமக்கு மார்க்கெட் காலையிலேருந்து என்ன ஆயிருக்குன்னா எக்ஸாக்டாக இங்கேருந்து டவுனும் வந்திருக்கு. ஸோ பிவோட்லேருந்து மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஒன்ஸ் அகேன் டேயில் நமக்கு இங்கேருந்து ரிஜெக்ஷன். ஸோ ப்ரீவியஸ் டேவும் இந்த ஸ்பாட்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்லி ரிஜெக்ஷன் ஜோன் தான். ஸோ எக்ஸாக்ட்லி இந்த ரேஞ்ச் வந்ததுன்னா இந்த ஸ்பாட்டில் நமக்கு மார்க்கெட் நிற்கவே கூடாது. நின்றுச்சு அப்படின்னாலும் திரும்புறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ நின்னதுக்கப்புறம் ஒரு நல்ல கேண்டலும் ஃபார்ம் ஆயிருக்கு, ஒரு பேரிஷ் என்கல்ஃபிங்கும் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா டவுன் வரதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகம். ஸோ இந்த ரேஞ்சில் என்ன பண்ணணும், மார்க்கெட் வந்து சடனாக இங்கே மேலே போனால் மட்டும்தான் வந்து நம்ம கால் ஆப்ஷனாக பெருசாக ஹோல்ட் பண்ணணும். எல்லாம் ஹோல்ட் பண்ணுறதுக்கான அவசியம் கிடையாது. இப்போ இங்கே லோ ரிஸ்க்கு பார்த்தா நம்ம என்ட்ராக இருக்கும் ஆஸ் பர் 1 மினிட். இப்போ அங்கேருந்து நமக்கு மார்க்கெட் டவுனில் இருக்குது. இங்கேருந்து நம்ம தாராளமாக ஹோல்ட் பண்ணலாம். ஸோ இந்த பிவோட்டை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நமக்கு நல்ல ப்ராஃபிட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லைனா வந்து இந்த ரேஞ்செல்லாம் வந்து லைக்
ஃபிபனாக்கியாக இருக்கட்டும், இல்லை ஸ்கேல்பிங்காக இருக்கட்டும், நீங்கள் அது பண்ணி ப்ராஃபிட்டை புக் பண்ண போகிறீங்கனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, மார்க்கெட் எந்த பக்கம் போகும்ன்ட்டு 100% யாருக்குமே தெரியாது. ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட இன்னும் நமக்கு மார்க்கெட் சைட் வைஸில் தானே இருக்குது. ஸோ சைட் வைஸில் இருக்கும்போது 2 சைட்லையும் யூட்டிலைஸ் பண்ணலாம். நிறைய பேர் அந்த டவுட்லாம் இருக்கும், ப்ரோ நான் இந்த பக்கம் போகிறேன், எப்படி நீங்கள் டப்புன்னு கால் ஆப்ஷன் போகிறீங்க, டப்புன்னு என் புட் ஆப்ஷன் போகிறீங்க அப்படிலாம் இருக்கும். நம்ம ஒரே சைடில் டிபெண்ட் பண்ணி இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது. மேஜர் ஜோனில் நமக்கு ஏற்ற வாய்ப்புகள் அமையுதா, அந்த வாய்ப்பை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணாமல் வேணாமான்னு இன்னும் கொஞ்ச நேரம் நீங்கள் வெயிட் பண்ணால் தான் உங்களுக்கே தெரியும். ஸோ அப்படி வெயிட் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் வந்ததுன்னா தாராளமாக வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ இதான் என்ட்ரி. ஸோ நமக்கு ரிஸ்க்கு, நம்ம வெயிட் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்பாட்டில் நான் இன்னும் க்ளோஸ் பண்ணலை, ஜஸ்ட் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். திரும்ப எனக்கு இந்த ஸ்பாட்டில் மார்க்கெட் சஸ்டெயின் பண்ணி மேலே போனாலும் சரி, இல்லை இங்கே விக்ஸ் வர மாதிரி இருந்ததுன்னா நான் க்ளோஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா இப்படி வந்துட்டு மார்க்கெட் உடனே இப்படி மேலே போயிடும். ஸோ இதை க்ளோஸ் பண்ணக்கூடாது. இங்கேருந்து திரும்ப மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த ட்ரேட் அப்படியே தான் வெயிட்டிங்கில் தான் இருக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளுடைய ப்ராஃபிட் ரேஞ்சஸை எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தான் பண்ணுறோம். நம்ம பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஓகே, ஒரு 140-150 பாயிண்ட்ஸ் கிட்ட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மார்க்கெட் எப்படி போகுது. ஏன்னா இது வந்து ஆல்ரெடி நமக்கு டிகேவும் இருக்கிறதுனால ஒரு 60 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 28லேருந்து 30 பாயிண்ட்ஸ், அதாவது 110, 112, 115% to 150% தான் நம்ம ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். வந்ததுன்னா ஓகே, இல்லைனா லாஸ்ட்டில் க்ளோஸ் பண்ணிட்டு போக வேண்டியது தான். ஸோ 1:6 ரேஷியோ, 1:7 ரேஷியோலாம் நமக்கு இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓவரால் மார்க்கெட் நமக்கு எப்படி பிஹேவ் பண்ண போகுது அப்படின்னு. நம்மளுடைய 22,550 புட் ஆப்ஷன் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நம்மளோட என்ட்ரி ரேஞ்ச் இங்கே நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கலாம். ஸோ இங்கேருந்து நமக்கு நம்மளோட எக்ஸ்பெக்ட் பண்ண டார்கெட்டையும் தாண்டி புனிதமானது நல்லாவே மார்க்கெட் போயிருக்கு. நம்ம ஆஸ் பர் நம்மளோட சார்ட்டை வந்து ஹோல்ட் பண்ணுறதா இருந்தால் இது வந்து பக்காவான டார்கெட் ஜோன் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ டேவுடைய ஒரு டிமாண்ட் ஜோன், இதெல்லாம் வந்து நீங்கள் டார்கெட் புக் பண்ணலாம். ஸோ இங்கே சஸ்டெயின் பண்ணிவிட்டு மார்க்கெட் பிரேக் பண்ணுது அப்படின்னா பெரிய லெவல் ப்ராஃபிட்டை எய்ம் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து எய்ம் பண்ணது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி ஸோ இந்த ரேஞ்சு. ஸோ இது வந்து ஒரு 30 பாயிண்ட் கிட்ட இருக்கும், 30லேருந்து ஒரு 60 பாயிண்ட் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இது ப்ராஃபிட் வைஸில் நம்ம ரிட்டர்ன்ஸ் வைஸில் பார்க்கலாம் எவ்வளோ நமக்கு வந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது 110, 112 பாயிண்ட்ஸாக, அங்கேருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது கரெக்டாக ஒரு 140, 150 பாயிண்ட்ஸாக எக்ஸ்பெக்ட் பண்ணோம். நமக்கு கிட்டத்தட்ட 200% வரைக்கும் மார்க்கெட் போயிருக்கு. இது தாராளமாக 300க்கும் போகலாம், அதையும் தாண்டி புனிதமானது எவ்வளோ வேணாலும் போகலாம். பட் நம்ம ரியலிஸ்டிக்காக ப்ராஃபிட்டை புக் பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து நம்ம ஆஃப் ஆஃப் த லாட்ஸை வந்து புக் பண்ணணும். கிட்டத்தட்ட 50 பாயிண்டில் நம்ம ஆஃப் ஆஃப் த லாட்டை புக் பண்ணிவிட்டு எக்ஸிட் பண்ணுறது ஒரு நல்ல பழக்கம். மீதி லாட்ஸை என்ன பண்ணோம், இந்த ஸ்பாட்டில் ட்ரைலிங் பண்ணோம். ஸோ ட்ரைலிங் எஸ்எல். ஸோ இந்த ஸ்பாட்டு இங்கேருந்து நம்ம ஹோல்ட் பண்ணி ஒரு பெரிய லாட்டை எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்படி தான் ஃபாலோ பண்ணணும். நீங்கள் ரேண்டமாக எக்ஸிட் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ இது ஒரு டார்கெட் ஸ்பாட்டுன்னு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். இங்கே வந்து கேண்டில் முடிஞ்சாலும் சரி, இல்லை இந்த சின்ன ரெட் கேண்டில் இங்கே ஃபார்ம் ஆகுதுனாலும் சரி, இல்லை தாண்டி மார்க்கெட் போய்ட்டு ஒரு ரிஜெக்ஷன் ஃபார்ம் ஆகிட்டு திரும்ப இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னாலும் சரி, இந்த ரேஞ்சஸ்குள்ளெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு மீதி லாட்ஸாக ஹோல்ட் பண்ணலாம். ஸோ நம்மளுடைய 22,550 புட் ஆப்ஷன் நமக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ரேஞ்சையும் தாண்டி மார்க்கெட் சூப்பராக போயிட்டுருக்கு. ஸோ இங்கேருந்து ஒரு சின்ன கரெக்ஷன் அப்படி வந்துட்டு மார்க்கெட் என்ன இருக்குன்னா நான் ஸ்டாப்பாக நல்ல ரேஞ்ச் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண 300யும் பிரேக் பண்ணி நான் ஸ்டாப்பாக போயிட்டுருக்கு. இப்போதைக்கு 450%. இன்னும் அது எவ்வளோ வேணாலும் ஹை போகலாம். ஏன்னா இன்னும் டார்கெட் ரேஞ்ச் நமக்கு இது வரைக்கும் இருக்குது. ஆஸ் பர் ப்ரீவியஸ் ரூல்ஸ் படிலாம் நம்ம பார்த்தா, ப்ரீவியஸ் டேவோடைய ஸ்ட்ரக்சர் படி பார்த்தா இதெல்லாம் வந்து இன்னொரு ப்ராஃபிட் புக்கிங் ரேஞ்ச். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் புக்கிங் ரேஞ்ச் இங்கே, தென் இதை வந்து மார்க்கெட் திரும்ப டவுன் வருதுன்னும் போது இதை கண்டிப்பாக பிரேக் பண்ணும்போது அடுத்த ப்ராஃபிட் புக்கிங் ரேஞ்ச் இங்கே. ஸோ ஃபைனலி வந்து நமக்கு S1 ரேஞ்ச் ப்ரீவியஸ் டேவோட லோ அண்ட் சப்போர்ட் ரேஞ்ச் தான் வந்து நமக்கு T3 லெவலாக இருக்க போகுது. ஸோ இந்த ரேஞ்செல்லாம் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணணும். இப்போதைக்கு நமக்கு 450% நமக்கு மார்க்கெட் ரன் ஆகிருக்கு. இது மேக்ஸிமமாக ஒரு கிட்டத்தட்ட 690 to 700% போகலாம். இல்லை அதையும் தாண்டி மார்க்கெட்டில் பெரிய ரேஞ்ச் பெருசாக அதாவது பிரேக் வருது அப்படின்னா இன்னும் தாண்டி எங்கே வேணாலும் போகலாம். ஸோ நமக்கு இப்போதைக்கு ரொம்ப பார்த்திங்கன்னா டைமிங் அதிகமாக போயிட்டுருக்கு, ரெக்கார்டிங் டைம். ஸோ கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 20 minutes கிட்ட போயிடுச்சு. ஸோ அதனால் நான் வீடியோ ரெக்கார்டிங் மட்டும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நமக்கு இப்போதைக்கு வந்து மார்க்கெட்டு 450% போயிருக்கும். 132 பாயிண்ட்ஸு 1:24 ரிஸ்க் ரிவார்டில் நமக்கு மார்க்கெட் ஆல்ரெடி போயிட்டுருக்கு. ஸோ நல்ல பெரிய ரிட்டர்ன்ஸ்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் இதெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் யூடியூப்பில் நிறைய சோர்சஸ் இருக்குது, கற்றுக்கலாம். ஸோ நம்மகிட்டே கோர்சஸ் இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லைனா அனுபவ ரீதியாக நீங்கள் நிறையாவே லேர்ன் பண்ணிக்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்கள் அனைவரும் சந்திக்கிறேன். பாய்.